يا أيتها النفس المطمئنة ارجعي إلى ربك راضية مرضية فادخلي في عبادي وادخلي جنتي. نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه السلام اللهم علمنا بما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما. அருளாளனும் அன்பாளருமான அல்லாஹுவின் திருப்பெயர் கூறி ஆரம்பிக்கின்றேன். அல்லாஹுவினுடைய அருளும் வளமும் என்றென்றும் இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னாருடைய அடிச்சுவட்டை அப்படியே பின்பற்றி நடந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், அவ்வழியே வந்த ஒவ்வொரு நல்லடியார்களின் மீதும் இந்த ஜும்ஆவினுடைய ஃபர்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இமாம் மிம்பரிலே ஏறி குத்பாவை ஆரம்பிப்பதற்கு முன்னாடியே பள்ளியினுள்ளே வந்து அமர்ந்து மலக்குமார்களினுடைய பதிவேட்டிலே நமது பெயர்களை பதிவு செய்த நம் அனைவர்களின் மீதும் உலக முஸ்லிம்கள் அனைவர்களின் மீதும் வல்ல ரஹ்மான் அல்லாஹ்வினுடைய வற்றா கருணை என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பிற்கினிய பெரியோர்களே, சகோதரர்களே, சமீப காலத்திலே ஏதாவது ஒரு 6 மாதத்திற்கு ஒருக்கவோ அல்லது 3 மாதத்திற்கு ஒருக்கவோ அன்றாடம் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். ஆனாலும் அது எப்பொழுது பூதாகரமாக வெடித்து சிதறுகின்றதோ அப்பொழுது தான் எல்லா மனங்களிலேயுமே ஒரு சில உறுத்துதல் ஏற்படுகின்றது. அந்த வகையிலே கடந்த வாரத்திலே பத்தனந்திட்டா என்கின்ற நமது பக்கத்து மாநிலத்திலே பத்தனந்திட்டா என்கின்ற அந்த ஊரிலே ஒரு குடும்பம் வறுமையின் காரணமாக தற்கொலை செய்து கொண்டது. இஸ்லாமிய மார்க்கத்தில் தற்கொலை செய்வது அப்படிங்கிறது தடை செய்யப்பட்ட ஒன்று. தற்கொலை செய்து கொள்ளக்கூடாது. வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் நீ உயிரோட இரு. அந்த பிரச்சனை உன்னை கொன்னுச்சு அப்படின்னா கொன்னவன் என்ன செய்வான்? அவன் நரகவாசி. நியாயமான ஒரு காரணத்திற்காக வேண்டி நீ கொல்லப்பட்ட அப்படின்னா நீ சொர்க்கவாசி அப்படிங்கிற அடிப்படையில் மோமீன்களுக்கு, முஸ்லிம்களுக்கு இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித்தருது. அப்போ எந்த ஒரு காரணத்திற்காக வேண்டியும், எந்த ஒரு பிரச்சனைக்காக வேண்டியும், எந்த ஒரு நிகழ்வுக்காக வேண்டியுமே தற்கொலை செய்து கொள்வது அப்படிங்கிறது கூடவே கூடாது. ஏன்னா எந்த அளவுக்கு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு, இந்த உலகத்தில் எவன் எதனை கொண்டு, எந்த ஆயுதத்தை கொண்டு தற்கொலை செய்து கொள்கின்றானோ அவன் மறுமையில் என்ன செய்வான்? அதே ஆயுதத்தை கொண்டு நரகத்திலேயும் வேதனை செய்யப்படுவான். அந்த வேதனை இந்த உலகத்தில் அவனுக்கு ஒரு தடவை முடிஞ்சிருக்கலாம். ஆனால் நரகத்தில் அல்லது மறுமையில் அது தொன்று தொட்டு அல்லாஹ் எந்த அளவுக்கு நாடுகின்றானோ அந்த அளவுக்கு அது வந்து கொண்டே இருக்கும், அது நடந்து கொண்டே இருக்கும். அந்த வேதனையை அந்த தற்கொலை செய்து கொண்டவன் அனுபவித்து கொண்டே இருப்பான் அப்படின்ட்டு மிக கடுமையாக இஸ்லாமிய மார்க்கம் எச்சரிக்கின்றது, தற்கொலையை தடுக்கின்றது. இஸ்லாம் சொல்லாத வழிமுறைகளா, இஸ்லாம் கொடுக்காத உளவியல் ரீதியிலான தீர்வுகளா, எல்லாத்தையுமே இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு என்ன செஞ்சிருக்கு? சொல்லி தந்திருக்கின்றது. அதனுடைய அடிப்படையில் தான் நாம் ஒவ்வொரு பிரச்சனைகளையுமே அணுகணும் அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்போ வறுமையின் காரணமாக அந்த குடும்பம் தற்கொலை செஞ்சிருக்காங்க. ஆத்துல வந்து என்ன செஞ்சிருக்காங்க? தற்கொலை செய்து கொண்டு இருக்கின்றார்கள். அப்போ இதே மாதிரி கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி கடுமையாக கடன்
அந்த கடன் எதனின் காரணமாக ஏற்படுகின்றது? குடும்பத்தில் ஏற்பட்ட வறுமையின் காரணமாக கடன் படுகின்றார்கள். கடனை அடைக்க முடியாமல் அவர்களினுடைய நிர்பந்தத்தின் மூலமாக என்ன செய்யறாங்க? சில மக்கள் தற்கொலை செய்து கொள்கின்றார்கள். அப்படிங்கிறதை நாம பார்த்து கொண்டு இருக்கின்றோம். ஏன்னா அப்ப அந்த கடனை தாண்டி அடுத்து என்ன இருக்கு? அடுத்து வட்டி இருக்கு. அந்த வட்டிக்கு என்ன செய்யறாங்க? வட்டியின் பக்கம் மக்கள் போய் விழுகின்றார்கள். அதனை அடைக்க முடியாமல் தவிக்கின்றார்கள். இறுதியில் அவர்கள் எடுக்கக்கூடிய தீர்வு அப்படின்னா தீர்வே கிடையாது, என்ன முடிவு என்ன அப்படின்னா தற்கொலை என்பதாக நாம என்ன செய்யறோம்? அன்றாடம் பார்த்து கொண்டே இருக்கின்றோம். அப்போ ஒரு குடும்பம் வறுமையின் காரணமாக தற்கொலை செய்து கொள்கின்றது அப்படின்னா, கடனின் காரணமாக தற்கொலை செய்து கொள்கின்றது அப்படின்னா, வட்டிக்கு அவன் போய் விழுறான் அப்படின்னா, அந்த குடும்பம் அவன் செஞ்சதின் காரணமாக போய் உளுந்தது ஒரு பக்கம் இருந்தாலும் அதற்கு இந்த சமூகம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு வகித்துக் கொண்டிருக்கின்றது, மறுக்க முடியாது. ஏன்னா வறுமையை ஒழிப்பதற்காக வேண்டித்தான் இஸ்லாமிய மார்க்கம் பல வழிமுறைகளை நமக்கு என்ன செய்து நமக்கு சொல்லி தந்து கொண்டிருக்கின்றது. அதனுடைய அடிப்படையில் எல்லா அரசாங்கங்களும் தனது வழிமுறைகளையும் செயல் திட்டங்களையும் அமைத்துக் கொண்டார்கள். அப்படின்னா எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எல்லா மக்களுமே, ஏன்னா தண்ணீரை பணக்காரனா இல்லாட்டாலும் கூட ஒரு தண்ணீரை பெற்ற ஒரு வாழ்க்கையாவது என்ன செய்யலாம், அவர்களால் வாழ முடியும் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யறோம்? பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்போ இதுல நம்ம ஏழை நாடுகள் அப்படின்ட்டு பல நாடுகள் இருந்து கொண்டிருக்கின்றது. ஏன்னா ஆப்பிரிக்கா கண்டத்துல பெரும்பாலும் என்னது ஏழை நாடுகளா தான் இருக்கு. தன்னுடைய நாட்டுல பல வளங்களை என்ன செய்து இன்ன பிற நாடுகளுக்கு கொடுத்து இந்த நாடு என்ன செய்து ஏழைகளாக இருந்து கொண்டிருக்கின்றது. சோமாலியா, நைஜீரியா, சூடான் போன்ற பல நாடுகளை என்ன செய்யலாம்? இதன் காரணமாக உதாரணமாக காட்டிக்கொள்ளலாம். அப்போ இது அல்லாம இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெருமக்கள், ஏன்னா வறுமை கோட்டிற்கு கீழே தான் ஏராளமான மக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத ராஜேந்திர சச்சார் தமது அறிக்கையில் என்ன செய்தார்? சுட்டி காட்டினார். அப்படிங்கிறத நாம எல்லா போராட்டங்களின் மூலமாகவும் ஆர்ப்பாட்டங்களின் மூலமாக நம்ம என்ன செய்யணும்? கேட்டுக்கொண்டே தான் இருக்கிறோம். சரியா? அப்போ இதுல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியாவில் வாழக்கூடிய அதாவது ஒரு 100 முஸ்லிம்களில் 60 முஸ்லிம்கள் ஏழைகளாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படிங்கிறத சச்சார் கமிஷன் என்ன செய்து நமக்கு சொல்லி தருகின்றது. அதே மாதிரி நாட்டில் இயங்குகின்ற 27 பொதுத்துறை வங்கிகள்ல முஸ்லிம்களினுடைய இந்த சேமிப்பு கணக்கு பரிவர்த்தனையில 12% தான் என்ன செய்யறாங்க? இருந்து கொண்டிருக்கின்றார்கள். 12% மக்கள் தான் என்ன செய்யறாங்க? தன்னுடைய அந்த வங்கி கணக்குல அக்கௌண்ட வச்சு அதனை மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அப்போ எல்லா மக்கள்கிட்டயுமே இன்னைக்கு என்னது? ஜிபே இருந்துகிட்டு இருக்கு, போன்பே இருந்துகிட்டு இருக்கு. இது என்ன செய்யலாம்? கடந்த 10 ஆண்டுகளை விட இந்த அதாவது 2015 இருந்து 25 வரைக்கும் உண்டான அந்த கணிசமான எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறாமே தவிர அவர்களினுடைய வங்கி கணக்கில் இருக்கக்கூடிய தொகை, அவர்கள் வங்கி கணக்கில் இருக்கக்கூடிய அவர்களது பொருளாதாரம் அது உயர்ந்திருக்கின்றதா அப்படின்னு பார்த்தோம்னா பெருவாரியாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு எனது இஸ்லாமிய பெருமக்கள் மிகவும் வறுமையிலே பின்தங்கி இருக்கின்றார்கள் என்பதை நாம பார்த்து கொண்டிருக்கின்றோம். சுருங்க சொல்ல போனாமே என்று சொன்னால், ஏன்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட 30 கோடி முஸ்லீம்கள் இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா அதில் 4 கோடி முஸ்லீம்கள் எனது வங்கி கணக்கு இல்லாமல் தான் என்ன செய்யறாங்க? அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படிங்கிறதையும் நாம சில புள்ளி விவர கணக்கின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்ப இந்த மாதிரி என்ன செய்யலாம்? பல்வேறு விதமான நாடுகளிலேயும் இதனின் மூலமாக பொருளாதாரத்தின் அடிப்படையில் பின்தங்கிய பல மக்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கின்றார்கள். அவர்கள் தங்களது வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்வதற்குண்டான வழியை கூட அவர்களால் தேர்ந்தெடுக்க முடியவில்லை. தேர்ந்தெடுத்தாலும் அதிலே மிகப்பெரிய தோல்விகளை அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படிங்கிறதை நம்ம என்ன செய்யறோம்? அன்றாடம் பார்த்து கொண்டே இருக்கின்றோம். அப்போ இது ஒரு பக்கம் இருந்தாலும் இஸ்லாமிய மார்க்கம் இந்த வறுமையை ஒழிப்பதற்கு என்னென்னவெல்லாம் சொல்லி தருது. பசியின் காரணமாக ஒரு மனிதன் செத்து போனா அப்படின்னா அதற்கு யார் காரணம்? பசியின் காரணமாக ஒரு மனிதன் ஒரு குடும்பத்தோடு தற்கொலை செய்து கொள்கின்றான் அப்படின்னா அதற்கு என்ன காரணம், யார்தான் காரணம் என்பதை நாம ஆய்வு செய்ய கடமைப்பட்டு இருக்கின்றோம். இஸ்லாமிய சமூகத்தில் என மிகப்பெரிய ஒரு அற்புதமான எல்லா மக்களினுடைய மனங்களிலேயும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான உன்னதமான நல்ல குணம் அப்படிங்கிறது கொடைத்தன்மை. நல்ல தன்மை அப்படிங்கிறது என்னது? கொடைத்தன்மை தான். அடுத்தவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும், அடுத்தவர்களை கொடுத்து நாம மகிழ்ச்சி அடைய வேண்டும், அடுத்தவர்களுக்கு கொடுத்து நாம் அல்லாஹ்விடத்தில் கூலிகளை பெற வேண்டும், அடுத்தவர்களுக்கு கொடுத்து நாம் அல்லாஹ்விடத்தில் நமக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்திற்குண்டான பரக்கத்தை தேட வேண்டும் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே என்ன செய்யறோம்? புரிந்து வைத்து இருக்கின்றோம். அந்த அடிப்படையில தான் நாம என்ன செய்யறோம்?
எல்லா மக்களுக்குமே என்னது மாறி வழங்கக்கூடிய ஒரு தன்மையை நாம எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். இப்ப ஹஜ்ஜு பெருனா அப்படின்னா கரிகளை இறைச்சியை நம்ம என்ன செய்யறோம், தானம் செய்து கொண்டிருக்கின்றோம். நோன்பு பெருனா அப்படின்னா ஜகாத்துல் ஃபித்ர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யறோம், நோன்பு பெருநாள் தர்மமாக தானங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அப்ப இந்த மாதிரி அந்த இரு பெருநாளினுடைய மூல அடிப்படையுமே அடுத்தவர்களை மகிழ்ச்சிப்படுத்தி நீ என்ன செய்யணும், வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்த அப்படின்னா வறுமைகள் ஒழிக்கப்படும். வறுமை ஒழிக்கப்படுவதற்கு மிகப்பெரிய ஒரு காரணத்தை இஸ்லாமிய மார்க்கம் செய்து நமக்கு சொல்லி தருகின்றது. சரியா? அப்போ இதுல அடுத்தவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவது அப்படிங்கிறது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி தருகின்ற பொழுது, அதாவது இன்ன அஹப்பல் அஅமாலி இலல்லாஹி தஆலா பஅதல் ஃபராயில், அல்லாஹ்விற்கு மிகவும் நேசத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமல் அப்படின்னா, அல்லாஹ்விற்கு என்ன பிரியமாக இருக்கக்கூடிய ஒரு அமல் அப்படின்னா ஃபர்லான இபாதத்துகளுக்கு பிறகு, ஃபர்லான இபாதத்து எல்லாத்தையும் என்ன செய்யறோம், செய்து கொண்டிருக்கின்றோம். ஒருத்தர் என்ன செய்யறாரு, ஃபர்லான இபாதத்தை மட்டும் செய்யறாரு, ஆனா அடுத்தவனுடைய வாழ்க்கையில சம்பந்தப்படாம இருந்துகிட்டு இருக்காரு அப்படின்னா இவர் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறது கிடையாது, அதிக அளவு பிரியப்படுவது கிடையாது. நஃபிலான வணக்கங்களின் மூலமா தான் அல்லாஹ் என்ன செய்யறான், ஒரு அடியானின் மீது அதீத பிரியம் கொள்கின்றான், நேசம் கொள்கின்றான். சரியா? அப்போ அப்படி இருக்கும்போது ஒருத்தர் என்ன செய்யறாரு, அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய எல்லா ஃபர்துகளையும் வாஜிபுகளையும் மிகச் சரியான முறையில் அவர் என்ன செய்யறார், நிறைவேற்றி கொண்டே வருகின்றார். அதோடு சேர்த்து அவர் என்ன செய்யறாரு, இன்ன பிற மக்களுக்கும் கொடுத்து உதவுகின்றார். அது எப்படிலாம் கொடுக்கிறார் அப்படின்னா, நபி அவர்கள் அந்த ஹதீஸை தொடர்ந்தாங்க, இத்ஹாலு சுரூர அலல் முஸ்லிம், ஒரு முஸ்லிமுக்கு அவனுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியை ஏற்படுத்துவது, மகிழ்ச்சி என்ன செய்வது, கொடுப்பது. அப்போ ஒரு முஸ்லிம் நம்மின் மூலமாக மகிழ்ச்சி அடைகிறான் அப்படின்னா அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், அதனின் மூலமாக மகிழ்ச்சி அடைகின்றான். ஒரு முஸ்லிம் இடத்தில் இருக்கக்கூடிய கடன் பட்டிருக்கான், நம்ம என்ன செய்யறோம், ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து அந்த கடனில் இருந்து அவனை நீக்கிறோம் அப்படின்னா அவன் என்ன செய்யறான், மகிழ்ச்சி அடைகின்றான். என்னுடைய அடியான நீ மகிழ்ச்சி படுத்துறியா, உன்னைய நான் மகிழ்ச்சி படுத்துறேன், உன்னைய நான் சந்தோஷப்படுத்துறேன் அப்படின்ட்டு அல்லாஹ் என்ன செய்யறான், நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்றான். சரியா? அப்ப அதே மாதிரி தான் ஒருத்தர் சிரமத்தில் இருக்கான் அப்படின்னா அவனுடைய சிரமத்தை நம்ம நீக்கும் போது அல்லாஹ் நமக்கு இருக்கக்கூடிய சிரமத்தை நீக்குகின்றான். இதுதான் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய மிகப்பெரிய தத்துவார்த்தமான தன்மைகள். இதைத்தான் இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்து நமக்கு திரும்ப திரும்ப சொல்லி தருகின்றது. இப்போ ஒரு முஸ்லிமினுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியை ஏற்படுத்துவது அப்படிங்கிறது என்ன அப்படின்னு அந்த ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொடர்கின்றார்கள். முதலாவது அதாவது ஆடை அணிவிப்பது. என்னது? கஸ்வத்து அவுரத்துஹு, அவரினுடைய அவுரத்தை மறைப்பதற்குண்டான ஆடைகளை வணங்குவது, ஆடைகளை புதிய Dress என்ன செய்யறது, அவர்களுக்கு கொடுப்பது. இரண்டாவது என்ன, அஷ்பாத்துல் ஜௌஅத்தஹு, அவரினுடைய பசியை நீக்குவது, பசியை நீக்குவது. பசிக்காக வேண்டி வந்து நிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பாக அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஏன்னா அதிலேயும் குறிப்பாக இரவு நேரத்தில் வரக்கூடிய யாசகர்களுக்கு கண்டிப்பாக நாம என்ன செய்ய வேண்டும், எதையாவது கொடுத்து அனுப்ப வேண்டும். இல்ல அப்படின்னு சொல்றதை விட கொடுத்து அனுப்புறது என்னது ஆக சிறந்தது. சஹாபா பெருமக்கள்கிட்ட என்ன கோடி கோடியாவா பணம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க எல்லா சஹாபாக்களும். ஆனா ஆயிஷா ரலியல்லாஹு அவங்கள்ட்ட ஒரு பெண்மணி வர்றாங்க, ஏன்னா 2 குழந்தைகள் அவங்க கையில இருக்கு, ஏன்னா அவங்க வீட்டுல போய் பாக்குறாங்க, ஒண்ணுமே இல்ல. கடைசியில கிடைச்சது ஒரு துண்டு பேரித்தம்பழம், ஒரே ஒரு பேரித்தம்பழம் தான் இருக்கு. அதை எடுத்துட்டு வர்றாங்க, எடுத்துட்டு வந்து இதை போட்டு கொடுத்தா அவங்க வயிறு நிறைய போகுது அப்படின்ட்டு அதை தூக்கி போடல. எந்த ஒரு சிறிய நன்மையாக இருந்தாலும் அதனை அற்பமாக கருதக்கூடாது அப்படிங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தத்துவம். அதை சஹாபா பெருமக்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க, புரிஞ்சு வச்சிருந்தாங்க. அதனால வீட்டுக்குள்ள போறாங்க, ஒண்ணுமே இல்ல சாப்பிடுறதுக்கு. அப்ப அந்த ஒரு துண்டு பேரித்தம்பழத்தை எடுத்து என்ன செய்யறாங்க, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் கொடுக்கின்றார்கள். கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பெண்மணி என்ன செய்யறா, தான் அதனை சாப்பிடாமல் 2ஆக அதனை பிரித்து தன்னுடைய 2 குழந்தைகளுக்கும் கொடுக்கின்றாள். ஒரு அன்னையினுடைய கருணை, அல்லாஹ்வுடைய கருணை அப்படின்னு சொல்லிட்டு அது வேற விஷயம், அது பேசுது. ஆனா இந்த இடத்துல நம்ம என்ன விளங்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு ராப்பிச்சக்காரனாக இருந்தாலும் சரி, ஒரு பகல் நேரத்தில் யாசகம் கேட்கக்கூடிய ஒரு ஏழையாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு நம்மால் இயன்றதை கண்டிப்பாக இல்லை என்று சொல்லாமல் கொடுக்க வேண்டும் அப்படிங்கறத இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்து நமக்கு வலியுறுத்தி சொல்லி தருகின்றது. அப்போ பசித்தவர்களுக்கு உணவளிப்பது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு தன்மை. மூன்றாவது என்னது அப்படின்னா, அவர்களினுடைய
தேவையை நிறைவேற்றுவது. அவங்களுக்கு என்ன தேவை இருக்கு, குடும்பத்துல என்ன தேவை இருக்கு, பிள்ளைகளுக்கு படிப்புக்காக என்ன வசதி வேணும், அவங்க மருத்துவத்திற்காக வேண்டி என்ன தேவை இருக்கு அப்படின்னு பார்த்து பார்த்து அவர்களுடைய தேவையை நிறைவேற்றுவதும் அப்படிங்கிறதும் இந்த மூணுமே ஒருவரினுடைய வாழ்க்கையில், குறிப்பாக ஒரு முஸ்லிமினுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. இப்படி மகிழ்ச்சியை ஒரு மனிதன் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தினா அப்படின்னா அந்த அடியானை அல்லாஹு தஆலா மிக அதிகமாக நேசிக்கின்றான். அல்லாஹ்வுடைய நேசம் ஒரு அடியாரின் மீது வந்துருச்சு அப்படின்னா அவனுக்கு அதை விட வேற என்ன வேணும்? அவனுக்கு அதை விட வேற என்ன வேணும்? ஒரு ஓனரினுடைய அல்லது ஒரு முதல்வரினுடைய அல்லது ஒரு நிர்வாகியினுடைய, ஒரு தலைவரினுடைய ஒரு அன்பை பெறுவதற்காக வேண்டி நம்ம என்ன செய்யறோம்? கடுமையாக உழைக்கின்றோம். எந்த அளவுக்கு மிக அதிகமாக நம்மால் உழைக்க முடியுமோ அதை பூராமே நம்ம என்ன செய்யறோம்? போடுகின்றோம். அந்த முயற்சி நம்ம என்ன செய்யறோம்? கொடுக்கின்றோம். அப்ப அந்த அடிப்படையில கொடுத்துக்கிட்டே இருக்கும். காரணம் என்ன? முதல்வர் நேசிக்கணும், ஏன்னா தலைவர் நேசிக்கணும். அதே மாதிரி என்னது, இந்த பொறுப்புதாரி என்னை நேசிக்க வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம என்ன செய்யணும்? இது மாதிரி உண்டான காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். இதெல்லாம் என்னது, ஒரு 2 மணி நேரம் 4 மணி நேரம் அவர் என்ன செய்வார்? பேசுவாரு, நினைப்பாரே தவிர அதோட அது முடிஞ்சிடும். ஆனா அல்லாஹ்வுடைய நேசம் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. அல்லாஹ்வுடைய நேசம் அப்படிங்கிறது என்னது? அளப்பெரியது, மிகப்பெரியது, அதிகமாக என்ன செய்யுது? அல்லாஹு தஆலா ஒரு மனிதனை நேசிக்க ஆரம்பிச்சான் அப்படின்னா எல்லா வளங்களையும் அவனுக்கு கொடுக்கின்றான் அப்படிங்கறத நம்ம என்ன செய்யறோம்? பல சஹாபா பெருமக்களினுடைய வாழ்வியல் நியதியில் இருந்து நாம படிக்கின்றோம். அப்ப அந்த அடிப்படையில ஒரு மனிதனுக்கு நாம என்ன செய்ய வேண்டும்? ஒரு முஸ்லிமுக்கு நாம உதவி செய்வதன் மூலமாக மகிழ்ச்சியை ஏற்படுத்தலாம். அந்த மகிழ்ச்சி அல்லாஹ்வுடைய நேசத்தை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. வேறொரு ஹதீஸ்ல இவன் சொன்ன ஹதீஸ் தபரானி போன்ற கிதாபுகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடியது. இவன் சொல்றான், என்னது, யாசகம் கேட்பதை என்ன செய்யறது? இதெல்லாம் சொல்வதன் மூலமாக அப்ப ஒரு குரூப் கிளம்பிடக்கூடாது. எப்ப யாசகம் கேட்டு எல்லாருமே தர மனசு வந்துடுச்சு, நம்ம யாசகம் கேட்டு நம்ம என்ன செய்யறோம்? நம்ம பொருளாதாரத்தை வளர்த்துக்கிடுவோம் அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது. சில மக்கள் நினைத்துக் கொள்ள கூடாது. ஏன்னா இன்னைக்கு பல நிறுவனங்கள் இருக்கு, எல்லாமே லெட்டர் பேட் நிறுவனம். ஏன்னா எல்லா நிறுவனங்களையுமே வெளியூர்ல போய் நாங்க அந்த ஊர்ல மதரசா வச்சிருக்கோம், அப்படி வச்சிருக்கோம், இப்படி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க? விளம்பரப்படுத்தி கொண்டு வசூல் செய்து கொண்டே இருப்பார்கள். ஏன்னா இறுதியில இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா அவனோ பிள்ளைகளை மட்டும் அதுல படிக்கணும். அவனோ பிள்ளைங்க எவன் நடத்துறானோ அவனோ பிள்ளைகள் மட்டும் தான் என்ன செய்யும்? அதுல படித்துக் கொண்டு இருக்கும். ஏன்னா இல்ல அப்படின்னா சும்மா மக்களுக்கு காட்டுவதற்காக வேண்டி யார் யாரெல்லாம் கெஸ்டா வர்றாங்க அவங்கள பூரா புடிச்சு போட்டு என்னது வீடியோ எடுத்து அனுப்புறது. பாத்தீர்களா இங்க எவ்வளவு பசங்க ஓதிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அதனை வசூல் செய்து கொண்டு என்ன செய்யறது? அவர்கள் தன்னுடைய தனிப்பட்ட பொருளாதார வளர்ச்சி என்ன செய்யுது? வளர்த்து கொண்டே இருப்பது. இது மிகவும் தவறு. இவ்வாறு கிளம்புவது அப்படிங்கிறது மிகப்பெரிய தவறு, குற்றம். இது எல்லாமே என்னது? அல்லாஹு தஆலா கடுமையான முறையில் விசாரிக்க கூடியவன். யத்தீம்களினுடைய பேர்ல வசூல் பண்றாங்க அப்படின்னா என்னது? யத்தீம்களின் இருந்து அவர்களுக்கு கொடுக்கற அப்படின்னா அது குற்றம். ஏன்னா யத்தீம்களே இல்லாம அவங்களுடைய பேர்ல வசூல் பண்றான் அப்படின்னா அதுவும் தவறு என்பதை நாம என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இஸ்லாமிய மார்க்கம் நீ எல்லாரும் சாப்பாடு கொடுங்க, நீ எல்லாரும் தண்ணீர் தர்மம் கொடுங்க, நீங்க எல்லாரும் ஆடைகளை தர்மம் கொடுங்க அப்படின்னு சொல்வதன் மூலமாக என்னது? வாங்குபவர்களை ஊக்குவிக்கக்கூடிய செயல்பாடு அல்ல. வாங்குவதற்குண்டான காரணகாரியத்தை ஏற்படுத்தி கொடுப்பது அல்ல. மாறாக இருக்கக்கூடிய மக்கள் பொருளாதாரத்தில் உயர்ந்தவர்கள் என இல்ல அப்படின்னா நம்ம 4 பேருக்கு செய்வோம் அப்படிங்கிற எண்ணமுடையவர்களுக்கு என்ன செய்து நன்மையையும் மகத்துவத்தையும் மறுமை நாளில் உயர்ந்த அந்தஸ்தையும் அவர்கள் பெறுவதற்குண்டான வழியை என்ன செய்து இஸ்லாமிய மார்க்கம் ஏற்படுத்தி தருகின்றது. அதனாலதான் என்ன நீங்க கொடுங்க கொடுங்க தர்மம் செய்யுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பக்கத்துல இஸ்லாம் சொல்லுது அப்படின்னா என்னது? இன்னொரு பக்கத்துல அதனை தடுக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட என்னது ஹக்கீம் இப்னு ஹிஸாம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி வர்றாரு. யார சொல்லா கொடுங்க, நபி அவர்கள் கொடுத்தாங்க. மறுபடியும் யார சொல்லா கொடுங்க, மறுபடியும் கொடுத்தாங்க. யார சொல்லா கொடுங்க அப்படின்னு 3 தடவை அவர் என்ன செஞ்சாரு? கேட்டாரு. கேட்டதுக்கு அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கூப்பிட்டு வச்சு சொன்னாங்க, எப்பா இந்த உலகம் அப்படிங்கிறது பசுமையானதுதான், செழிப்பானதுதான். இதுல நீ கேட்டு கேட்டு வாங்குறது இருக்க அது மிகவும் தவறானது. இந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது? கேட்டு வாங்க கூடாது. அதே நேரத்தில் என்னது? வாங்குகின்ற கையை விட கொடுக்கின்ற கை உயர்ந்தது அப்படின்னாங்க நபி அவர்கள். வாங்குகின்ற கையை விட வாங்குறது என்னது? தாழ்ந்துதான் இருக்கும். குடு
அது சிறந்தது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, அழகிய முறையில் சொல்லி காட்டுகின்றார்கள். அதற்கடுத்து அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா இவர்களுடைய ஆட்சி வருகின்றது. அவர் ஏழையா தான் இருக்காரு, ஆனாலும் கூட என்ன செய்யல, அவர் அடுத்தவர்களிடத்துல போய் நிக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் தன்னிறைவோடு சுய மரியாதையோடு என்ன செஞ்சாரு, அவர் வாழ்ந்து மறைந்தார். அப்படிங்கிறது அவருடைய வரலாறு நம்ம என்ன செய்யறோம், பார்க்கின்றோம். அப்ப அந்த தன்னிறைவு பெற்ற அந்த தன்மை தான் என்னது, ஒரு மனிதன் செல்வந்தன் அப்படிங்கிறதுக்கு உண்டான அடையாளம். ஏன்னா அந்த தன்னிறைவு பெற்ற அந்த தன்மை இல்லைன்னா போதும், அல்லாஹ் தஆலா தந்த வச்சிருமை என்ன செய்யும், பொருந்திக்கிடுவோம் அப்படின்னு அந்த தன்மை இல்லை அப்படின்னா அவன் எவ்வளவு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்கள் வைத்திருந்தாலும் அவன் ஒரு ஏழை தான், அடுத்தவரிடத்தில் தேவையாக கூடியவன் தான் அப்படிங்கறது என்னது, அவனுடைய செயல்பாடுகளை காட்டி விடுகின்றது. சரியா? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு கிராமவாசி வர்றாரு. அவர் என்ன செய்யறாரு, அல்லாஹ்விற்கு பிரியமான செயல்பாடுகள் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அதாவது மனிதர்கள்ல எல்லா மனிதர்களுக்கும் எல்லா காரியங்களிலேயும் ஹலாலான காரியங்கள்ல எந்த மனிதர் பயன் தரக்கூடிய வகையில் செயல்படுகின்றாரோ அவர்தான் அல்லாஹ்விடத்தில் என்னது பிரியமானவர் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அப்ப ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒண்ணுதான் என்னது, அவரினுடைய கடனை அடைப்பது, பசியை போக்குவது, என அவரினுடைய தேவைகளை நிறைவேற்றுவது. இது ஒரு மனிதனுக்கு என்ன செய்யுது, மிகப்பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்றது. அப்ப இந்த மாதிரி செயல்பாடுகள் செய்யக்கூடிய அந்த மனிதர்களை தான் அல்லாஹ் என்ன செய்யறான், நேசிக்கின்றான் அப்படிங்கறத நம்ம என்ன செய்யறோம், பல உதாரணங்களின் வாயிலாக நாம பார்த்து கொண்டிருக்கின்றோம். சரி, இப்போ அடுத்த அந்த அதாவது யாசகம் கேட்பது கூடாது அப்படின்னு இஸ்லாமிய மார்க்கம் தடை செய்கின்றது. ஏன்னா அதே நேரத்தில் கடன் வாங்கி அளவுக்கு அதிகமாக கடனை வாங்கி அடைக்க முடியாமல் போய் என்ன அதுவே என்னது ஒரு மனிதனை ஒரு கீழ் நிலைக்கு ஒரு பாதகமான ஒரு செயல்பாடுகள் செய்வதற்கு தள்ளி விடுகின்றது என்று சொன்னால் கண்டிப்பாக இவன் கடன் வாங்க கூடாது. கடன் அடிப்படை தேவை அப்படின்னா என்ன செய்யலாம், வாங்கிக்கிடலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, அடமானம் வச்சு தன்னுடைய பசியை நீக்கி இருக்கின்றார்கள். அது என்ன உதாரணம் இருக்கு. ஆனா என்னது இன்னைக்கு கடன் வாங்குறவங்க எப்படி இருக்கு அப்படின்னா, அதாவது கொடுப்படுத்து கடன் வாங்குவதை போல, ஏன்னா ஒரு ஆடம்பரத்தை காட்டுவதற்காக வேண்டி அல்லது தன்னுடைய பகட்டை நிரூபிப்பதற்காக என்ன செய்யறாங்க, அவர்கள் அடுத்தவர்களிடத்தில் கடன் வாங்குகின்றார்கள். அந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களில் கடன் வாங்குவது என்னது, ஒரு மனிதனை மிகப்பெரிய அதல பாதாளத்திற்கு தள்ளிவிடும். நீ அடிப்படை தேவையா இருக்கு, கடன் வாங்குற அடுத்து உன்னால கொடுக்க முடியும் அப்படின்னா என்னது, திருப்பி தருவேன் அப்படிங்கிற எண்ணத்தோட கடன் வாங்கணும். ஏன்னா திருப்பி அல்லாஹ் தஆலா கொடுப்பதற்கு என்னது, அல்லாஹ் அவருக்கு உதவி செய்வான். அதே நேரத்துல திருப்பி கொடுக்க கூடாதா அப்படிங்கிற எண்ணத்துல நீ கடன் வாங்கிட்ட அப்படின்னா திருப்பி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் கொடுக்க விடாமல் அல்லாஹ் என்ன செய்வான், அதனை நகர்த்தி விடுவான். இறுதியில மறுமையில நீ என்ன செய்வாய், குற்றவாளியாக வந்து நிற்பாய். அது ஒரு ஷஹீதாகவே இருக்கட்டும், இறை மார்க்கத்திற்காக வேண்டி போராடி உயிர் நீத்த ஒரு உயிர் தியாகி மறுமையில வந்து நிக்காரு, எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டுருச்சு, கடன் மட்டும் இருக்கு அப்படின்னா அந்த கடன் அதற்குண்டான பரிகாரம் நிறைவேற்றப்படாத வரை அவரினுடைய அந்த பாவம் மன்னிக்கப்படாது. எவ்வளவு பெரிய அந்தஸ்து ஷஹீத் அப்படிங்கிறது. அந்த அந்தஸ்துக்கே இப்படிப்பட்ட ஒரு நிலைமை அப்படின்னா நம்ம எல்லாம் வாழ்க்கையில எப்படிப்பட்ட நன்மைகளை செய்திருக்கின்றோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்து என்ன செய்யணும், கடன் வாங்குறது கொடுக்கிறது நம்ம என்ன செய்யணும், அதீத கவனம் செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அப்ப இஸ்லாமிய மார்க்கம் அடுத்த ஒரு இடத்துக்கு என்ன நகர்ந்து வருது அப்படின்னா, வட்டி வாங்குறது ஹராமு, மறுமை நாள்ல அது ஒரு மிகப்பெரிய கை சேதம். இந்த உலகத்துல வாங்கினாலும் அது லாபம் தரும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம், ஆனா அது நஷ்டம் தான் ஏற்படுத்தும். வட்டி வாங்கவும் கூடாது, கொடுக்கவும் கூடாது, அதற்காக வேண்டி எழுதவும் கூடாது, அதற்கு சாட்சியாக இருக்கவும் கூடாது அப்படின்ட்டு இந்த வட்டியினுடைய மொத்த கட்டிடத்தையும் இஸ்லாம் அடித்து நொறுக்குகின்றது. வேண்டாம், அதை தூர விட்டுரு, வேங்குவானுவா 4 பேர் என்ன செய்வாங்க, வேங்குவானுவா உன் சமுதாயம் இருக்கிற நீ இடத்திலேயே கடையை என்ன செய்வானுவா, வட்டி கடையை ஓபன் பண்ணுவானுவா, அடகு கடையை கொண்டு வருவானுவா. ஆனா நீ என்ன செஞ்சிடக்கூடாது, அதுல போய் விழுந்துடக்கூடாது அப்படின்னு இஸ்லாம் என்ன செய்து மிக கடுமையாக எச்சரிக்கின்றது. சரி, இஸ்லாமிய மார்க்கம் அடுத்தவர்களுக்கு உதவியின் மூலமாக என்னது சாப்பாடு கொடுப்பதன் மூலமாக தண்ணீரை கொடுப்பதன் மூலமாக வறுமை ஒழிஞ்சிருமா அப்படின்னா, இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய 5 தூண்களில் மிகப்பெரிய மகத்தான ஒரு தூணாக இருக்கக்கூடிய ஜகாத் அப்படிங்கிறது, ஏழை வரி அப்படிங்கிறது என்னது, ஒரு சமுதாயத்தினுடைய ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கு மிகப்பெரிய காரணம்.
அந்த ஜகாத் அப்படிங்கிறதா. ஆனா நம்ம இன்னைக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம ஜகாத் கொடுக்கணும், பெரிய பணக்காரர்களாக இருந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சில்லறையாக மாற்றி வைத்துக் கொண்டு சில நபர்களுக்கு கொடுத்து விட்டு என்ன செய்து ஜகாத்தை கொடுத்தாச்சு என்பதாக அவர்கள் ஜகாத்தை நிறைவேற்றி விட்டோம் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஜகாத் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பாடத்திட்டத்தை கொண்ட ஒரு சிலபஸ், ஒரு அற்புதமான ஒரு வழிகாட்டி. சமுதாயத்துல உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன செஞ்சாங்க, அதனை நடைமுறைப்படுத்தினார்கள். எல்லாம் என்ன வருட ஜகாத்தை ஃபுல்லா முதல்ல என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போல ஒன்று திரட்ட வேண்டும். எல்லா பணக்காரர்களிடம் இருந்தும் எனது ஒரு தலைமைத்துவம் அந்த ஜகாத்தை என்ன செய்யணும், வசூல் பண்ண வேண்டும். வசூல் பண்ணி நம்ம பள்ளி பக்கத்துல, நம்ம வீட்டு பக்கத்துல, நம்ம மஹல்லாவுல யார் யார் ஏழைகள், யார் யார் தகுதியானவர்கள், யார் யார் கடை வைப்பார்கள், யார் யார் பிசினஸ் செய்வார்கள், அந்த பிசினஸின் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கை தரம் உயருமா, அடுத்த வருடம் அவன் ஜகாத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவனால உயர முடியுமா அப்படின்ட்டு டாப் டு பாட்டம் எல்லாத்தையும் நன்கு ஆராய்ந்து நன்கு பார்த்து தான் என்ன செய்யணும், ஜகாத்தை அந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டும். இது இஸ்லாம் காட்டி தரக்கூடிய வழிமுறை. ஏன்னா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன செஞ்சாங்க, அதாவது அப்துல் ஹமீத் இப்னு அப்துல் ரஹ்மான் என்று சொல்லப்படக்கூடிய ஈராக்கினுடைய ஆளுநர், அங்கிருந்து என்னது தகவல் வருது, எல்லா மக்களுக்கும் ஜகாத்தை பிரிச்சு கொடுத்தாச்சு, ஆனாலும் கூட என்ன இருக்கு, அரசாங்க கஜானாவுல பொருளாதாரம் மிச்சம் இருக்கு அப்படின்னு கடிதம் வருது. அப்படியா, அங்க இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு எல்லாம் கொடுங்க, ஏன்னா இயலாதவர்களுக்கு கொடுங்க, படிக்காதவர்களுக்கு கொடுங்க, எல்லாமே கொடுத்து பிறகு கூட என்ன செய்யுது, இங்க பொருளாதாரம் மிஞ்சி இருக்கு அப்படின்னு சொல்கின்ற பொழுது, அதாவது யார் யாரெல்லாம் இஸ்லாத்திற்கு வர வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நீங்க கொடுங்க அப்படின்ட்டு அவங்க என்ன செய்யறாங்க, தன்னுடைய பணியை அவர்கள் தொடர்கின்றார்கள். அப்போ ஜகாத் அப்படிங்கிறது வறுமையை ஒழிப்பதற்குண்டான மிகப்பெரிய காரணி அப்படிங்கிறத நாம மனதில் வைத்துக் கொண்டு, ஜகாத் அது வருடா வருடமும் நாம கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான கடமை என்பதை புரிந்து கொண்டு, நம்மால் முடிந்த ஏழை எளிய மக்களுக்கு சின்ன சின்ன உதவிகளில் இருந்து மகத்தான ஜகாத் வரைக்கும் எல்லாத்தையுமே ஏழை எளிய மக்களுக்காக செய்து, ஏன்னா பசியில்லாத இஸ்லாமிய மக்களை, பசியில்லாத ஒரு மனிதநேயத்தை உருவாக்க வேண்டியது நம் அனைவருடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. வல்ல ரஹ்மான் தான் நம் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பானாக. பாரக்கல்லாஹு லனா வ லக்கும் ஃபில் குர்ஆனில் அஸீம் வ ரஃபஅனா வ இய்யாக்கும் பில் ஆயாத்தி வ ذிக்ரில் ஹகீம் இன்னஹு தஆலா ஜவ்வாதுல் கரீம். இன்னல் ஹம்த குல்லஹு லில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பிற்கினிய பெரியவர்களே, சகோதரர்களே, அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே, இன்னைக்கு நாம இஸ்லாமியர்களாக இன்ன பிற சமுதாய மக்களின் மூலமாக பார்க்கப்பட்டு இருக்கின்றோம். இஸ்லாமிய மக்களுக்கென்று என இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டான் அப்படின்னா எல்லா உலக மக்கள் எல்லாத்துக்குமே வழிகாட்டியாக எனது குர்ஆன் சுன்னா இருந்து கொண்டிருக்கின்றது. அதுல இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நாம முதற்கட்டமாக நாம என்ன செய்ய வேண்டும், அதாவது ஒழுங்கு நடவடிக்கைகளில் கண்டிப்பாக நாம இருந்து இருக்க வேண்டும். குறிப்பாக அந்த போதைப் பொருட்கள் யாரெல்லாம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்களோ அப்படிப்பட்ட அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம என்ன செய்ய வேண்டும், கண்டிப்பாக அதனை தடை செய்ய வேண்டும். ரெண்டாவது, நாம எதற்காக வேண்டி இப்போ யூனிஃபார்ம் போட்டு படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற நாம என்னது கவனம் செலுத்தி, ஏன்னா பெற்றோருக்காக, ஏன்னா வீட்டிற்காக, ஆசிரியர்களுக்காக, சமுதாயத்திற்காக நம்ம என்ன செய்யறோம், படிக்கிறோம். நம்மளுடைய நாலேஜுக்காக நாம இன்ன பிற இடங்கள்ல போய் வாழ்வதற்குண்டான ஒரு அடிப்படை தேவையை இந்த கல்வி நிலையங்களிலிருந்து நாம எடுக்கிறோம் அப்படிங்கிற அடிப்படையில் என்ன செய்ய வேண்டும், அந்த நீயத்தை பரிசுத்தமாக்கி நம்ம என்ன செய்யணும், படிப்பதை தொடர வேண்டும். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி சமுதாய தலைவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையை நாம என்ன செய்ய வேண்டும், வளர்த்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏன்னா மல்லா அதபலஹு வலா இல்மலஹு, எவரிடத்தில் ஒழுக்கம் இல்லையோ அவரிடத்தில் கல்வி இல்லை. ஏன்னா கல்வி உனக்கு வேணும் அப்படின்னா, கல்வி உனக்கு பயனளிக்கணும் அப்படின்னா நீ ஒழுக்கமானவனாக முதல்ல என்ன செய்யணும், இருக்கணும். அந்த ஒழுக்கம் தான் அந்த கல்வியினுடைய அடிப்படை அம்சமாக இருந்து கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறத நாம் என்ன மனதில் வைத்துக் கொண்டு, ஏன்னா ஒழுக்கமான ஒரு மாணவர்களாக இந்த சமுதாயத்திற்கு வளர்ந்து சமுதாயத்திற்கு பலன் தரக்கூடிய இன்ஷா வகையில் நம்ம என்ன செய்வோம், இன்ஷா அல்லாஹ் ஆகுவோம். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷன் அனைத்தையும் பெரிய பெரிய தவறுகளில் இருந்தும், போதை வஸ்துக்களில் இருந்தும், சமூக விரோதிகளினுடைய பார்வையில் இருந்தும் பாதுகாத்து வீட்டிற்கு சமுதாயத்திற்கும் பயன்படக்கூடிய சிறந்த பிள்ளைகளாக நம் அனைவருடைய பிள்ளைகளையும் வல்ல ரஹ்மான் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி எனது இரண்டாவது உரையை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.